மக்களே, ஹாய் மக்களே, வெல்கம் பேக் மக்களே. எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு பீச் ரோட்டில் தான் மக்களே இருக்கோம். நம்ம ஊரில் எப்படி ஈசிஆர் மட்டுக்கு இங்கே இதே மட்டுக்கு இது ஒரு பீச் ரோடு மக்களே, குர்னிஷ் பீச் ரோடு. இது எல்லா சைடில் எல்லாம் பீச். அப்படியே என்ன போட்டு மட்டும் ஏதோ வெள்ளை கலரில் தெரியுது. அப்படியே நேராக இப்போ நம்ம வந்து டெய்லர் கடைக்கு போயிருக்கோம் மக்களே. அங்கிட்டு போனால் வந்து சிக்னல் இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இந்த சைடு அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த சைடு ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம் கைஸ். அப்படியே போவோம் பொறுமையாக. மணி 2:48 தான் ஆகுது. அங்கே கேமரா இருக்குது மக்களே, மொபைல் கேமரா இருக்குது. தட்டிடும் நம்மளை. பேசாமல் சேஃப்லியாக ஃபோனை உள்ளே வச்சுருவோம். மேக்ஸிமம் பாதி பேர் இந்த கோபர்னு போட்டால் ஒரு டவர் வரும் மக்களே. அந்த டவர் தான் மக்களே, அந்த தெரியுதா கோபர்னு நீங்கள் போட்டிங்கனாலே ஒரு டவர் தான் காட்டும். அது வந்து அங்கே இருக்க அதே டவர் தான். நம்ம அந்த டவரை தாண்டி தான் இப்போ நம்ம வந்து போகணும். அந்த டவரை தாண்டி தான் போகணும். ரோடு செம்மையாக இருக்கும் மக்களே. இந்த ஸ்டேரிங்கில் வந்துட்டு ஃபோனை மாற்ற மாட்டேங்க வச்சுங்க. பெர்ஃபெக்டாக மாட்டிட்டு நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கலாம். தட்டி எரிஞ்சு போய்கிட்டு இருக்கலாம். இப்போ என்ன அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இது வந்து இந்த வீடு வந்து இங்கே கிங்கோட வீடுன்னு நினைக்கிறேன் மக்கள். எப்பயுமே இங்கே செக்யூரிட்டி இருக்கும். இப்போ இல்லை, இந்த வீடோ இதுக்கு அடுத்த வீடோ இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல தான் இந்த சைடு இருக்க ஏதோ ஒரு அமைச்சரோட வீடு மக்களே. ரேஸ் கோர்ஸு, குதிரை பந்தயம் நடக்கணும் இங்கே தான். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நல்லா இந்த பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. செமையாக இருக்கும். இந்த ஏரியா உள்ளவும் நல்லா இருக்கும். இது ஃபுல்லாக சிட்டி மக்களை, கோபர் சிட்டி. இதுனா அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போக முடியாது கைஸ். கட் பண்ணி உள்ளே போட வேண்டியதான். இதுக்கு மேலே எதுவும் கேமரா தட்டி வச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபைன் கட்டிக்கிட்டு இருக்க முடியாது ஊருக்கு போகிற நேரத்தில். மக்களே எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா சாப்பாடு வாங்க தான் மக்களை போய்கிட்டு இருக்கோம். நேற்று கிடையாது, இன்றைக்கி உண்டு. இப்போ இன்றைக்கி கூட்டம் வந்து பயங்கரமாக நிற்கும்னு நினைக்கிறேன். என்னோடய கெஸ்ஸிங் படி. ஃபோன் அடிச்சு பார்ப்போம். நம்ம நண்பர் அங்கே உள்ளே நிற்கிறார் ஒரு ஆள். கூட்டம் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்னு ஃபோன் அடிப்போம். உங்களுக்கே உங்கள் வீடியோ எடுத்து நான் காட்டுறேன். இது எதுலேயும் போடல ப்ரோ, போடுங்க ப்ரோ. கரெக்டான இருக்குது. ஓகே தான், நல்லா தான் இருக்குது. பெர்ஃபெக்ட் தான், நல்லா தானே இருக்குது. அப்பயே அவங்க அந்த வைக்கிறாரு பாருங்க. திடீர்னு வெளில போயிடாது, ஊருக்கு போயிடணும்னு வச்சுக்கோங்க. காசு போட்டு எல்லாத்தையும் எதையும் தர மாட்டாங்க. என்ன பிராண்டு தினியும் குளிக்கவாங்க ஏதோ போட்டிருக்காங்களே. இவங்களோட பிராண்டு, இவங்க மேனுஃபேக்சர் தான். மட்டன் ஓகே தான், நல்லா தானே கொடுத்துருக்காங்க. ஓகே தான். இந்த பாக்கெட் மட்டும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் கிழிச்சு விட்டாங்களோ? அது இல்லை, அது அப்படி தான். அது அப்படி தான் ஒட்டி டிசைனே அப்படி தான். பாக்கெட்டு தாங்க, அது பாக்கெட்டு தான். அது ஸ்டிச் பண்ணியிருந்தால் நல்லா இருக்குங்கிறேன். இதை வந்து இந்த மட்டும் இது பண்ணாமல் உள்ளே மடித்து தச்சு போட்டிருந்தாங்கன்னா பெர்ஃபெக்டாக இருந்திருக்கும். இதுதான் ஸ்டைலுங்க, நியூ மாடல். நம்ம ஸ்டைலு ப்ரோ. நீங்கள் வேறு அது வந்து உங்களோட நீங்கள் போட்டு அதை பார்த்து ரசிக்க லாஜி போட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்குமோ. தானே செல்ஃபி ஸ்டிக் வச்சுருந்தாலே எங்கே தெரியல. அது பாடு கொஞ்சம் வேணும். சொல்லுங்கள் என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு வரலையே. எனக்கே ஒன்று தானே வந்திருக்கு, மீதி இங்கே உங்களுக்கு ஒன்றாவது வந்துருச்சு, எனக்கு ஒன்று கூட வரலையே இன்னும். நல்லா இருக்கு. என்ன வெயிட் கம்மி, வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே, ஆனால் இதுதானே கண்டென்ட்டு. என்ன கண்டென்ட்? சொக்கா அருணாண்ட இன்னைக்கு செல்ஃபி ஸ்டிக் எங்கே இருக்குன்னு கேட்குறோம். இது பார்த்தேன் ப்ரோ, அது 150 ரூபாய் போட்டுருக்காங்க ப்ரோ. எனக்கு அந்த செல்ஃபி ஸ்டிக்கு லைட்டோட வரும். லைட்டு மைக்கு நம்ம இப்படி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். மைக்கும் வந்து இன்க்ளூடிங் வந்துடும். நம்ம பேசினாலும் அது பாட்டுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி பிடிச்சிக்கிட்டு வெறியா இருக்குது. அப்படி அங்கே வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம விளாடும் போது நீட்டாக இருக்கும். எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத கிளிக் பண்ணால் நான் கட் பண்ணி விட்டுருவேன்.
இது ஓகே, என்ன ரிட்டர்ன் பண்ண போயிலா? ரிட்டர்ன் போட்டால் அருணனை வாங்கிக்கிறேங்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி சிரிச்சாங்க? அது எதுக்கு சிரிச்சாங்கன்னா நீங்கள் போட்டால் அது எப்படி இருக்கும்? வாங்கினதுலேருந்து அவன்கிட்ட கையில் வாங்கினதுலேருந்து சிரிக்கிறாங்க. அப்போ நான் கேட்பேன் வரணும் தானே, நீங்கள் எதுக்குண்ணே சிரிச்சியா என்னன்னு சொல்லுங்கண்ணே அப்படின்ட்டு. மக்களே, நேற்று நைட்டு அங்கே போகலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நம்ம பக்கத்தில் அண்ணன் ரூமுக்கு நேற்று நம்மளும் தூங்கிட்டோம். பக்கத்தில் இன்னொரு அண்ணன், அந்த அண்ணனும் வரல போல், லேட்டாக தான் வந்தாங்க போல். எல்லாம் நேற்று அந்த கோட்டை வச்சு போய் சம்பவம் பண்ணியிருக்கலாம். அங்கே போய் அங்கே அந்த ரூமில் போய் நேற்று எல்லாருக்கும் லேட் ஆனதுனால டியூட்டி முடிகிறதுக்கே அவங்க எல்லாருக்கும் லேட் ஆயிடுச்சு. நமக்கு என்ன, நம்ம மத்தியானம் 3 மணிக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு தான் வந்தோம். அதனால நமக்கு டியூட்டி இல்லை. அதோட மேடம் வந்து கூப்பிடவே இல்லை நம்மளை. அதோட நம்ம ரிலீஃப் ஆகிட்டோம். அவங்க எல்லாருக்கும் வேலை இருக்கும், லேட்டாக தான் வந்தாங்க. எனக்கு ஃபோன் அடிச்சிருந்தாங்க ஒரு 1 மணி போல். நான் போக முடியல, என்னால் தூங்கிட்டேன். எடுத்து பேசிட்டு பார்ப்போம் அப்படின்னேன். அதோட படுத்து தூங்கிட்டேன். பாப்போம் மக்களை, இன்றைக்கி அதை வந்து இன்றைக்கி பிடிச்சிரும். இன்றைக்கி இந்த இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு நேராக அங்கே தான் ரூமுக்கு தான் போய் வச்சு செய்கிறோம். இன்றைக்கி போய் ஃபன் பண்ணுறோம். அங்கே போய் கேரக்டர் முல்ல காட்டுங்க. சின்ன பிள்ளைய வேற போட்டு வர்றீங்க. ஊரில் போய் கல்யாணம் பண்ணி விட்டு சீட்டாட்டம் வர்றீங்களா இல்லையா, சீட்டாட்டம் வர்றீங்களா ரெண்டு நைட்டில் தூக்கம் எழும்ப போகிறாப்புல. ஆமாம், இப்போ போனவங்க தான் கல்யாணம் பண்ணி தாலி கட்டிட்டு தான் வரும்போது எல்லாம் நைட்டு வீட்டில் அந்த வேலை செய்கிறத விட சீட்டாட்டத்தை போட்டு தடவி நிற்க போகுது. சீட்டாட்டம் தான் இங்கே டெய்லி அங்கே விளாடுவோமே. இது என்ன ஆட்டம்? இது என்ன ஆட்டம்? அவங்கள என்ன ஏங்க சொல்றாங்க? ஆளு பார்த்து உங்களை தானா? என்ன அவங்க ஏஜ்ல என்ன ஒரு 50 வயசு ஆயிடுச்சு. 50 வயசுல என்ன ஒரு ஒய்ஃப் இல்லாம இதுக்கு போமே கோமா இருக்கு. போய் சீக்கால போய் குடிச்சிருவோம். சீக்கால போய் குடிச்சிருவோம். சீக்கால போயிட்டு தம்பாக்கு வாங்கிட்டு டீ வச்சுருவோம். பிடிஞ்ச போகிறோம். பொண்ணு எட்டு குப்பரா கொடுத்துருவோம். பொண்ணு எட்டு குப்பரா கொடுத்துருவோம். ரிஸ்க் எடுத்து நான் போகல. அவனே பார்க்கிங்ல தான் இருக்கான். அப்புறம் காரணம் அடிக்கிறான். பைத்தியக்காரன் காரணம் அடிக்கிறான். கீழே கடங்கல இங்கே வெந்நீர் தான். அன்னைக்கு நல்லா இருந்துச்சு. என்னைக்கு இருந்தாலும் அது அப்படி தான். அன்னைக்கு ஒரு ஒரு 15 நாள் முன்னாடி வந்து வரானு அந்த அவனும் எங்கள் டிரைவர் வந்து குடிச்சு போகணும்ல. காக்கா கல்ல எதுவுமே விளங்காதுங்க. சாப்பாடு அது இல்லை. இது என்ன யாருக்காரு யாரா எடுத்து வச்சுருந்தாங்க. அவுட்டாகி வெளில உட்கார எல்லாமே ஆகிப்போச்சு. அண்ணே அதுவும் இல்லைண்ணே, 3 ஆட்டம் தானே. ஒரு ஆட்டம் கவுப்பு, 2 ஆட்டம் விளாண்டுருக்கேன், முடிச்சிட்டாங்க. இந்த ஆட்டம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆட்டம் முடியுமா இல்லை தலைவர் போட்டார். ஒன்றுமே இல்லாத காடுக்கு இழுத்துக்கிட்டு உட்காந்துருக்கா. தெனாலி வரும்னு இழுத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஒன்றுமே இல்லாத காடுக்கு 3 ஜோக்கர் ரம்மி.